வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் ராஜ் கலீல். இஸ் லைசன்ஸ்டு ரியல்டர் இன் துபாய் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரியல்டர் கூட, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரும் கூட, ஒரு சாமானியன், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லாமல் சேஃபாகவும் செக்யூர்டாகவும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்கும், ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஹை ப்ராஃபிட்டான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ண முடியும், இது எல்லாமே நமக்கு இந்த செஷனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செஷனை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன். ஸோ வாட்ச் கண்டினியூஸ்லி, பார்த்துட்டு உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட் அஸ் கெட் இன் டு த ஷோ. ராஜ் கலீல் சார், வணக்கம். வணக்கம். ஐ எம் வெற்றிச்செல்வன் நடராஜன். as you know, I am a business coach. மெயினாக தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும், அதன் மூலமாக அவங்க எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது. இப்போ நமக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணணுன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மஸ்ட். இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெல்த் பில்டிங் இஸ் இன்னெவிட்டபிள். வெல்த் பில்டிங் வந்து பிஸ்னஸ் ஃப்ரீடம் மட்டும் இல்லாமல், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மட்டும் இல்லாமல், மோர் தென் இட்ஸ் பில்டிங் ஜெனரேஷனல் வெல்த். அப்போ ஜெனரேஷனல் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், தமிழ் மக்கள் வணிகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாறு உள்ளவங்க. பட் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட், பர்டிகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் இன் அப்ராட், அதுலேயும் பர்டிகுலராக துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது, தமிழ் மக்களுக்கு இந்த துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு சேஃப், எந்த அளவுக்கு இது ஸ்மார்ட், எந்த அளவுக்கு இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையாக கொடுக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு லைசன்ஸ்டு துபாய் ரியல்டர், வேர்ல்டு வைடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீட்டாக அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பார்வையில் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பர்டிகுலர்லி தமிழ் பீப்புள், தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், எந்த அளவுக்கு இது சேஃப், எந்த அளவுக்கு ஸ்மார்ட்? பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ், உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் சார். கண்டிப்பாக. நான் ராஜ் கலீல், ஸ்ரீலங்காவை பிறப்பிடமாக கொண்டவன். ரெண்டாவது, என்னுடைய அப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தஞ்சாவூர். ஸ்ரீலங்காவில் நான் பிறந்து வளர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டோடு என்னுடைய பிஸ்னஸ்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான என்னுடைய தொடர்புகள் கூடுதலாக தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சிக்கும் நான் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்றது, இல்லாட்டி அதை தெளிவை ஊற்றுறதுக்கான வாய்ப்பு தந்தமைக்கு மறுபடியும் நான் நன்றியை சொல்லிக் கொள்றேன். நான் சவுதி அரேபியாவிலிருந்து என்னுடைய பயணம் தொடங்கியது. ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட துபாயில் ரியல் எஸ்டேட் அண்ட் ஸ்ரீலங்காவிலையும் ரியல் எஸ்டேட். எங்களோட ஃபிம்கோ ரியல் எஸ்டேட் உடைய சிஇஓ நான். லாஸ்ட் ஒரு 7 to 10 years ஆல்மோஸ்ட் ரியல் எஸ்டேட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கிறேன். ஒரு மோர் தென் 15 கண்ட்ரிஸ்களுக்கு இன்வெஸ்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதிகமாக தமிழ் மக்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக அறிவூட்டல்களையும் அது சம்பந்தமான விளக்கங்களையும் கொடுக்கறது என்னுடைய ஒரு முறை. அதை மறுபடியும் இதில் ஊடாக உங்களுடைய நிறைய தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக இதில் பதில் சொல்றதுக்கு காத்திருக்கிறேன். எஸ் சார். இப்போ துபாய்னு சொன்னாலே ஒரு கனவு தேசம். துபாய் லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாத்துக்கும் தெரியும். பட் when it comes to real estate investment, why it's Dubai? பர்டிகுலராக as a CEO of FIMCO, அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழரா, why துபாய்?
துபாய் ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்க முன்னால் நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க, ஃபைனான்சியல் எசெட்ஸ், அதே மாதிரி வெல்த் சம்பந்தமா சொன்னீங்க. ஒரு வெல்த்னு சொன்னால் அது கண்டிப்பாக எசெட்ஸோட சம்பந்தப்பட்டது. who has money he is a rich, but who has assets he is a wealthy. அப்போ அந்த ரியல் எஸ்டேட்னு சொன்னால் வெல்த் பில்ட் பண்றது, அந்த இன்கம் இல்லாட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து மல்டிப்ளை பண்றதுக்கான ஒரு முறைதான் இந்த துபாய் ரியல் எஸ்டேட். மற்ற கண்ட்ரிகளோட நாங்க கம்பேர் பண்ணும்போது துபாய் ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பல மடங்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டி. இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணாலும் ரெண்டல் இன்கம்ன்றது 2 to 3% தான் ரெண்டல் இன்கம் கிடைக்கும். ஆனா அது துபாயோட நாங்க கம்பேர் பண்ணோம்னா துபாயில 3 times மோர் தென் நாட் ஓன்லி தமிழ்நாடு, மற்ற ஏசியன் கண்ட்ரிஸா இருக்கலாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதிகமான யூகே, சிங்கப்பூர் நாங்க கம்பேர் பண்ணும்போது அது 2-3% துபாயில மோர் தென் 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் டெக்ஸ் ஃப்ரீ இன்கம், ஜீரோ டெக்ஸ் நாங்க சொல்லுவோம். இன்கம் டெக்ஸ் இல்ல, ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன்ஸ் டெக்ஸ் எதுவுமே இல்ல, கேபிட்டல் கெயின் டெக்ஸும் இல்ல, எல்லாமே ஜீரோ. ஆனா அதே நாங்க தமிழ்நாட்டை நாங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 20-30% வந்து இன்கம் டெக்ஸ் நாங்க பே பண்ண வேணும். அதோட கேபிட்டல் கெயின் டெக்ஸ்ன்றது 20% நாங்க பே பண்ணணும். ஆனா துபாயில அது ஜீரோ. செகண்ட், இங்க துபாயில வந்து ஸ்டாம்ப் டியூட்டி only 4%, அது only for ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனா அது தமிழ்நாடு நாங்க எடுத்துக்கொண்டோம் சொன்னா 7% ஸ்டாம்ப் டியூட்டி, 1% ரெஜிஸ்ட்ரேஷன், ஆல்மோஸ்ட் 4%. அதே நேரத்தில் துபாயில ஃபிளக்சுவேஷன் இல்லாதனால கரன்சி டிப்ரிஷியேட் ஆகாது. அதே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாங்க எடுத்துக்கோன்னு சொன்னால் லாஸ்ட் 5 years ரெக்கார்ட் நாங்க பார்த்தால் 18% டிப்ரிஷியேட் ஆயிருக்கும். அதாவது ஏடி யூஎஸ்டி பேஜ் கரன்சினால அதுலயும் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ 200 நேஷனாலிட்டிஸ் வந்து துபாயில இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல இந்தியன்ஸ் தான் நம்பர் 1. ஆனா அது இன்னும் கூடுதலான மக்கள் துபாய் சம்பந்தமான எவானஸ் சரியா இல்ல. அந்த எவானஸை கொடுக்கறதுனால இந்த இதன் நிகழ்ச்சி ஊடாரும் அந்த வெல்த் அவங்க எப்படி துபாய் ரியல் எஸ்டேட் ஊடாக பில்ட் பண்ணலாம், அவங்களுடைய வருமானத்தை எப்படி இரட்டிப்பாக கூட்டலாம்ன்றது நிறைய நாங்க பேச போறோம். இதுல முக்கியமாக துபாயில வந்து ஒரு சேஃபஸ்ட் சிட்டி, உலகத்திலேயே நாங்க துபாய் கம்பேர் பண்ண டாப் சிட்டியா இருக்குது துபாய். எஃபோர்டபிள் பிரைஸ் வைஸ் நாங்க மும்பையோட நாங்க கம்பேர் பண்ணாலும் இல்ல வேர்ல்ட்ல மற்ற சிட்டிஸ்களோட கம்பேர் பண்ணாலும் அஃபோர்டபிள். உங்களுக்கு 1.5 crore இருந்தாலே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம்ன்ற அளவுக்கு துபாயுடைய ரியல் எஸ்டேட்டுடைய மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு. குளோபல் டிமாண்ட். நாங்கள் எங்கே ரியல் எஸ்டேட்ன்றது லோக்கல் டிமாண்ட், ஆனால் துபாய்ன்றது ஒரு குளோபல் டிமாண்ட். அதெல்லாம் தான் ஏன் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் ரியல் எஸ்டேட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய வெல்த்தை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு சொன்னால் உண்மையான அசெட்ஸ் தான் உங்கள் வெல்த். அந்த அசெட்ஸ் வந்து துபாய் ரியல் எஸ்டேட் ஊடாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிரேட் சார், ரொம்ப கிளியரான ஆன்சர்.